அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல கலைத்திருவிழா 2025-26ஆம் ஆண்டிற்கான தங்கள் பள்ளியில் பள்ளியளவில் நடைபெறும் போட்டிகளுக்கான மாணவர்களை எவ்வாறு எமிஸ் தளத்தில் செலக்ட் செய்வது, அவர்களை எவ்வாறு நாம் அதில் வெற்றி பெற்ற முதல் 3 போட்டியாளர்களை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல முதல்ல குரோம் ப்ரௌசரை ஓப்பன் செஞ்சுட்டு நம்முடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நம்மளுடைய ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாப்அப் விண்டோஸ் வரும். அதை இன்ட் மார்க்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேலே உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் 3 புள்ளிகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூ வந்து தெளிவாக இருக்கும். ஸோ அந்த மோடுக்கு மாற்றிட்டு இப்போ மெனுவில் போயிட்டு ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் காம்படிஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கும் இறுதியாக. அதில் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸில் கலைத்திருவிழா 2025-26 அதே போல் அதிலேயே இன்னொரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கலைத்திருவிழா ஃபார் CWSN 2025-26ன்னு 2 இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான போட்டிகளுக்கு மட்டும் அந்த வகையான மாணவர்களை மட்டும் நம்ம தேர்வு செய்வதற்குரிய ஆப்ஷன். முதல்ல இருக்கக்கூடியது கலைத்திருவிழா 2025-26 அதை தேர்வு செஞ்சுட்டிங்கன்னா நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்களை நம்ம கிளாஸ் வைஸாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 2 வகுப்புல ஒரு பிரிவாகவும் 3 முதல் 5 வகுப்புகளை ஒரு பிரிவாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல் 6 to 8 இதே போல் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியும் அதுக்கு ஏற்ற போல் பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காம்படிஷனில் போனீங்கன்னா நம்ம முதல்ல கிளாஸை தேர்வு செஞ்ச பின்னாடி டைப் ஆஃப் காம்படிஷன் ஓப்பன் ஆகும். இப்போ கிளாஸ் 1 and 2 நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம். டைப் ஆஃப் காம்படிஷனில் இண்டிவிஜுவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் போட்டிகள் மட்டும் தான், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸில் கிளிக் பண்ணோடனே அவங்களுக்கு 6 வகையான போட்டி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு போட்டிக்கும் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணி அந்தந்த போட்டிகளுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய ஒப்புவித்தல் போட்டியை செலக்ட் பண்ணிடுறோம். இல்லை ஆட் பார்ட்டிசிபெண்ட்டில் உங்களுடைய 1 முதல் 2 வகுப்பினுடைய மாணவர் பெயர் அதனுடைய வகுப்பினுடைய செக்ஷனோட காட்டும். அதே போல் அவங்களுடைய எமிஸ் ஐடியும் இருக்கும். இதில் எந்த மாணவர்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோமோ அதை சரியான மாணவர்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் போட்டியில் பங்கேற்கிறார்களோ அனைவரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இறுதியாக சப்மிட் கொடுங்க. இப்போ தான் உங்களுக்கு சப்மிட் ஆனால் தான் இன்செர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தால் தான் உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் வந்து ஆட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் கிளிக் பண்ணோம்னா நம்ம எத்தனை மாணவர்களை தேர்வு செஞ்சோமோ அவங்களுடைய நேம் எல்லாம் இங்கே வரும். சப்போஸ் இதில் யாரோ ஒரு மாணவரை நம்ம தவறாக தேர்வு செஞ்சுருக்கோம்னா ரிமூவ் கொடுத்துட்டு இதில் அந்த மாணவர் பெயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பெயர் வந்து ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அனைத்து மாணவர்களுமே ரிமூவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எல்லாருடைய பெயரையும் செலக்ட் பண்ணி இறுதியாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா அனைத்தும் ரிமூவ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஆடு பார்ட்டிசிபெண்ட்டை கொடுத்துட்டு மாணவர்களை தேர்வு செய்யலாம். இப்போ நம்ம வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் பார்த்துட்டோம், சப்மிட்டும் கொடுத்துட்டோம். இப்போ செலக்ட் வின்னர் போய் இதில் யார் யார் பள்ளி அளவில் வெற்றி பெற்றாங்களோ அவங்க 3 பேரை தேர்வு செய்ய போகிறோம். முதல் மாணவனாக ஒரு மாணவரை தேர்வு செய்கிறோம். அடுத்து 2வது மாணவராக ஒருத்தரை தேர்வு செய்கிறோம். 3வது மாணவராக ஒருத்தரை தேர்வு செஞ்சுட்டு நம்ம இறுதியாக சப்மிட் கொடுக்குறோம். இப்போ அது வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வின்னர் லிஸ்ட்டு செலக்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை இதை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இதுதான் நம்ம வந்து ஆட் பார்ட்டிசிபெண்ட், வியூ பார்ட்டிசிபெண்ட், அடுத்து செலக்ட் வின்னர் 3 முறைகளையும் எவ்வாறு மேற்கொள்வதற்கான விளக்கம். இதில் நீங்கள் அடுத்தடுத்த போட்டிகளை இங்கே தேர்வு செய்து அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மாணவர்களை தேர்வு செய்யணும். இது 1 முதல் 2 வகுப்புகளுக்கு. இதே 3, 5, 6, 8 வகுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா குழு இண்டிவிஜுவல் அதே போல் குரூப் 2 வகையான போட்டிகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 3 to 5 செலக்ட் பண்ணும் பொழுது டைப் ஆஃப் காம்படிஷனில் இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு 2 இருக்கும். இப்போ நம்ம டீமாக செலக்ட் பண்ணுறதுக்கு டீம்ன்றதை கொடுத்துட்டு செலக்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸில் 2 போட்டிகள் இருக்குது. இதில் நாட்டுப்புற நடனம் அப்படின்ற ஒரு போட்டியில் நம்ம வந்து 4 முதல் 9 மாணவர்களை தேர்வு செய்யலாம். அதே போல் பரதநாட்டியத்திலையும் 4 முதல் 9 மாணவிகளை தேர்வு செய்யலாம். இப்போ நம்ம முதலாவது நாட்டுப்புற நடனம் செலக்ட் பண்ணுறோம். டீம் நேம் நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் நேம் கேட்குறாங்க. அதில் நம்ம டீமுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டீமுக்கு ஏதாவது ஒரு பேரை நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து முல்லை டீம் அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மாணவர்கள்லேயே யாராவது ஒருத்தர் லீடரை கூட பேராக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு 4 முதல் 9 மாணவர்களை நம்ம தேர்வு செய்யணும். ஸோ அதில் விருப்பமுள்ள கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாணவர்களை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். இதில் இறுதியாக வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதே போல் சப்மிட் ஆகிடும். அதே 3 to 5 வகுப்பில்
அடுத்த டீமை செலக்ட் பண்ணுவதற்கு இதே போல டீம் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய குரூப்பில் இருக்க லீடர் பேரையே போட்டு கூட டீமை உருவாக்கலாம். ஸோ வேறு ஏதாவது பெயர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மருதம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை 2வது டீமை கொடுக்குறேன். இப்போ அதே போல் ஆட் பார்ட்டிசிபெண்ட்டில் நீங்கள் இந்த குழுவில் யார் யார் கலந்துக்கிறாங்களோ ஒரு 4 முதல் 9 மாணவர்கள் வரைக்கும் நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் இறுதியாக சப்மிட் கொடுங்க. அதில் வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போனீங்கன்னா டீம் நேம் கேட்கும். டீம் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரெக்டாக இருந்தால் அப்படியே வந்து விட்டுறலாம். இல்லை டெலீட் செய்யணும்னா டீம் நேமையே நம்ம டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டீமே டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம மறுபடியும் புதிதாக வந்து அந்த டீமை நம்ம வந்து என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். சரி, அடுத்து செலக்ட் வின்னர் அதே போல் தான். உங்களுக்கு 2 டீம் தான் இப்போ இருக்குது. நம்ம 3 டீமில் ஒரு டீம் டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நம்ம யார் வின்னரோ அவங்க நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வாறாக ஒவ்வொரு போட்டிகளிலும் 3 வின்னர்களை நம்ம தேர்வு செய்யலாம். 6 முதல் 8 வகுப்புலையும் அதே போல தான். டீம் வந்து இண்டிவிஜுவல் டீம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான போட்டிகள் இந்த மாதிரி 4 போட்டிகள் இருக்கும். டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணால் தான் அந்த ஈவெண்ட் வரும். ஸோ இதில் ஈவெண்ட் நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பின்னாடி லோடிங். இப்போ டைப் ஆஃப் ஈவெண்ட்டில் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல். இது போல் பார்த்தீங்கன்னா 6 முதல் 8க்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் கேட்டகரி, அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு அதில் ஒரு 4 கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக நம்ம மாணவர்களை தேர்வு செய்யணும். அதே போல் தான் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துட்டு நாம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்கிறோம். அடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இவ்வாறாக எத்தனை மாணவர்கள் தேர்வு செஞ்சுட்டு வியூ பார்ட்டிசிபெண்ட் பார்க்குறோம். சாரி, இதில் வந்து நீங்கள் கடைசியாக சப்மிட் கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி தேர்வு செய்துட்டு இறுதியாக சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்த பின்னாடி வியூவில் காட்டும். அதே போல் ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் வின்னரில் தேர்வு செய்துக்கலாம். இவ்வாறாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இவ்வாறு தேர்வு செய்யலாம். அதே போலவே மற்ற ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி மாணவர்களையும் இதே வகையில் அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்றாறு போல் நம்ம வந்து போட்டிகளை தேர்வு செஞ்சு மாணவர்களை செலக்ட் செய்யலாம். இது வந்து பள்ளியிலான போட்டிகள். அடுத்து வட்டார நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்கள், அதே போல் மாவட்ட மாணவர்களுக்கான போட்டிகளை எனேபிள் செய்வது வந்து நம்முடைய வட்டார கல்வி அலுவலகம் மூலமாக நடைபெறும். நன்றி.